110 விதியின் கீழே நிறைய முக்கிய அறிவிப்புகள் வெளியாச்சு. அதுல குறிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திட்டம் தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து பொங்கல் பண்டிகையிலிருந்து அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலமா சிலிண்டருக்கான தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு முதல்வர் விஜய் இது தொடர்பா தெரிவிச்சிருக்காரு. 6ன்றது இலக்கு, 3ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த சூப்பர் 3 சூப்பர் 6 மாறிடும். எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். ஓகே, இது மட்டும் இல்லாம பெண்களுக்கான கட்டணம் இல்லா வெற்றி பயணம் திட்டம் இருக்கு இல்லையா, இது காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாநகர நகர பகுதிகளில் இங்க கூட எக்ஸ்பிரஸ், அப்புறம் எல்எல்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள், அப்புறம் மாவட்டங்கள் இடையே செல்லக்கூடிய புறநகர பேருந்துகள்ல பெண்கள் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. மாநிலம் முழுக்க பயணிச்சாலுமே கட்டணம் இனிமேல் தேவை கிடையாது, எல்லா பேருந்துகள்லையும். அதை பார்த்துக்கலாம். கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, நிறைய நாள் ஒரு குழப்பம் நீடிட்டு இருந்துச்சு இல்லையா, பரந்தூர்ல புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் கைவிடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. பரந்தூர் கிராம மக்களோட உறுதியா தான் நிற்பதாகவும் முதலமைச்சர் தெரிவிச்சார். அண்ட் இதை பத்தி தான் நம்ம இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் விரிவாவே நம்ம பேச இருக்கிறோம். சட்டசபையில் முதல்வரோட அறிவிப்பையும் இப்ப பார்த்துடலாம். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னைக்கு புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இந்த புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் விஜய். சென்னை விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படும் கூட அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். 5வது முனையம் அமைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டாங்க திமுக தரப்புல இருந்து. ஆனால் அது மறுக்கப்படவே சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பரந்தூர் விமான நிலையம் பத்தி கவன ஈர்ப்பு தேவைன்னு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசும் வலியுறுத்தியிருக்காரு. ஓகே, தொடர்ந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தவறான முடிவு அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. மாற்று இடங்களை பரிசீலிச்சதுக்கு அப்புறமா தான் பரந்தூரை தேர்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அரசியல் காரணத்திற்காக தமிழ்நாட்டுடைய நலனை அடகு வைக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கார். தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுமே கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து அறிவிக்க வேண்டும்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்காரு.
சென்னைக்கு 2வது விமான நிலையம் அவசியம்னோ, புதிய விமான நிலையம் இல்லைன்னா வளர்ச்சி பாதிக்கும்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஓகே, தொடர்பா அண்ணாமலையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சென்னையினுடைய 2வது விமான நிலையத்திற்கான புதிய இடத்தை அரசு விரைவா தேர்வு செஞ்சு அறிவிக்கணும் அப்படின்னு வி லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை தொடர்பா ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காரு. இந்த புதிய இடத்தை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்படும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதா முதலமைச்சர் விஜய் அறிவிச்சதை தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்த அந்த ஏகனாபுரம் கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராம மக்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிப்புகள் வழங்கியும் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை இப்ப பார்த்துடலாம். போராட்ட களத்திற்கு வந்திருந்து ஆதரித்த அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.